சத்தியம், தர்மம், சரியான வழியில பணம் பொருள் ஈட்டி சரியான வழியில அந்த பக்திக்கும் ஏழைகளுக்கும் உதவுன்னு ஒரு பெரிய ஒரு கொடுக்குற சித்திய பிரிவுலாம் வந்துட்டு எல்லோரும் கூடியிருக்காங்க. மகான் வந்து அந்த வீரத்தை போய் அமர்ந்தார். அப்ப சொல்றாரு, நான் ஜபமாலை வச்சு நான் ஜபிச்சுட்டே இருப்பேன். என்னோட ஜபமாலை எப்ப நிற்கிறதோ என்னோட பரமாத்மாவோட கலத்துக்கு நீங்க நிலத்துலன்னு சொல்லிட்டு வழிபட்டு வந்த அந்த மூல ராமருக்கு அபிஷேகம் பண்ற பல்வேறு விதமான சொற்பொழிவுகள் சொல்லிட்டு அந்த வீரத்தை போய் உட்கார்றேன். நாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கும்போது அந்த கையில இந்த ஜபமாலையை உரிச்சது ஒரு கணத்துல நின்று போகுது. மகான் ஸ்ரீ ராகவேந்திரன் அந்த வைகுண்ட பதவி அடைஞ்சிட்டார். சிஷியர்கள்லாம் கலர்வங்களை செலுத்தியாங்க. இனிமே எங்களுக்கு வந்து உங்களோட சன்னாகதியோ உங்களோட அற்புதங்களோ எங்களுக்கு நடக்காதா, இந்த வயதிலேயே நீங்க கூட கழிச்சு போயிட்டீங்கன்னு சொல்லும் போது நான் அப்படியே பிரசன்னமாகி சூக்ஷ்மமா இருப்பேன். இந்த பூமியில இன்னும் பல வருட காலங்களுக்கு நான் சூக்ஷ்மமா இருந்து என்னை நம்பி வந்தவருக்கு பலவிதமான அற்புதங்களை நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை நீங்க இங்க எல்லாருமே ஏதோ தருணத்துல நீங்க கண்டிப்பா வந்துருக்கீங்க. மகா நம்பி வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்பி நீங்க நடக்கவே நடக்காதன்னு நினைச்சு இங்க வந்து வேண்டி சரணாகதி செஞ்சதும் உங்களுக்கு அது நடந்திருக்கும். என்னோட வாழ்க்கையிலே அது நடந்தது. என்னுடைய சகோதரி, என் மகன், எங்கள் வீட்டிற்கு ஒரே பேரன். ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி இந்த விஷ காய்ச்சல் பரவி இருந்த நேரம், அப்ப நெல்லை அணுக்கள் வந்து எங்கேயுமே எந்த ஒரு வண்டியிலையுமே கிடைக்காத ஒரு நேரம். என்ன அவனுக்கு வந்து ஒரு 16 வயது. அவனுக்கு ஒரு காய்ச்சல் வருகிறது. போய் டாக்டர்கிட்ட வந்து செக் பண்றாங்க. சொன்னபோது சொல்றாங்க, இது வந்து வெள்ளி அணுக்கள் இந்த பையனுக்கு. இதுல ஒரு அற்புதத்தை பாருங்க. ராமரே இருக்கார், ராகவேந்திரன் இருக்காங்க. என்னுடைய கணவன் வாராயாரம் இந்த பிருந்தாவனத்துல வந்து வழிபாடு பண்ணிட்டு போறேன். என்னுடைய சகோதரி எனக்கு கூடுதல் வந்து ஒரு வியாழக்கிழமை தம்பிக்கு வாங்க சரியில்லை இருந்தாங்க. நான் இங்க இருக்கா, என்னுடைய கணவர் இங்க இருக்கார். நான் வந்து தொலைபேசியில தொடர்பு தம்பிக்கு இந்த மாதிரி வெள்ளையர்கள் கிடைக்கலாம், ரொம்ப ஆபத்தான கட்டத்துல இருக்காங்க. அப்பொழுது அவர் சொல்றாங்க, நான் ராகவேந்திர சன்னிதானத்திலேன்னு சொல்றேன். அவனுக்கு அதெல்லாம் கிடைச்சேன், அவன் நல்லா வந்துடுவான். பாண்டிச்சேரி கொண்டு போட்டிருக்காங்க. பாண்டிச்சேரி மருத்துவமனையில சேர்த்துட்டாங்க. அங்கே எங்களுக்கு யாரையும் தெரியாது. என்னுடைய சகோதரி இருப்பது சிதம்பரத்துல. வெள்ளை அணுக்கள் வேணும்னா 6 படி அடுத்தடுத்து யாருக்கோ அவங்களுக்கு தான் வெள்ளை அணுக்கள் கிடைக்கணும். இதுக்கிடையே ஒரு அற்புதம் நிகழ்ந்து பாருங்க. ராமருக்கு சேவை செய்வது என்னுடைய தந்தையார் என்றும் இருக்கிறார். 93 வயது. இந்த ராமாயணத்தை பற்றி கம்பன் கழகம் என்று வைத்து ஒவ்வொரு ஊரிலும் பெரிதாக நிகழ்ச்சிகள் நடத்துவார். அதில் என்னை தந்தையார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக சேவை செய்து வருகிறார். ராமரை பற்றியும் கம்பரை பற்றியும் அங்கே நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்பொழுது அந்த வருட விழாவிலே பாண்டிச்சேரியின் ஆளுநர்
என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு தொலைபேசி எண்ணை கொடுக்கிறார். நான் என் தந்தையாருக்கு சொல்கின்றேன், அப்பா தம்பியை ஹாஸ்பிட்டல் சேர்ந்துட்டாங்க, இது மாதிரி டெங்கு ஃபீவர்ல இருக்கான், வெள்ளை எனக்கு கிடைக்கிறப்பா பாதிச்சேன். அப்பா சொல்றாங்க, இருப்பா அந்த ஆளுநர் என்கிட்ட ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்காரு, நான் வேணா அதை தொடர்பு பற்றி பார்க்குறேன்னு கேட்டு உடனே அவருடைய உதவியாளர் மூலமா அந்த ஜிப்மர் மருத்துவமனையில உடனே வெள்ளை அணுக்கள் கிடைத்து அவனுக்கு ஏற்றி காப்பாற்றி இந்த பொறியியல் பட்டம் பெற்று வேலை செய்கிறாங்க. எல்லோருமே இந்த மகான் ஸ்ரீ ராகவேந்திர சன்னிதானத்திலே என்னுடைய கணவர் கூறி அந்த ஒரு வார்த்தை தாரக மந்திரம் எதிர்பார்ப்போல் நின்று அவர் சொன்னதை இந்த கடிகாலத்துல இப்பொழுது சமீபமா இந்த 3 வருட காலத்துக்குள்ள மகானோட அற்புதத்தை நான் வந்திருக்கேன். அது மாதிரி நீங்க எல்லாருமே மனதளவுல ராகவேந்திரோட அற்புதங்களை நிறைய உணர்வீங்க. அவரை கருணாநிதி அடைந்து அவர் நமக்கு ஒரு குரு, மாதா பிதா குரு தெய்வம். மாதா சொல்லிதான் அப்பா தெரியறார், பிதா சொல்லிதான் குரு தெரியறார். அந்த குரு நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போய்தான் நம்ம தெய்வம் தெரியறார். அப்ப நம்ம குருவை புடிச்சுக்கிட்டு சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான வேட்டைகளையும் நல்ல அனுபவங்களையும் நம்ம வாழ்க்கையில கைப்பிடிச்சு ஒரு நம்ம கடல்ல தத்தளிக்கிறோம், ஒரு நாவாய் ஒரு போட் மாதிரி கையேற்றி கூட்டிட்டு போறவரு நம்ம குருவா நினைக்கிற மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் தான். அவருடைய ஆராதனை விழாவிலே எனக்கு ஒரு சிறு பங்கு கொடுத்து எனக்கு தெரிந்த ஒரு சில நல்ல கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த பரம்பரை அருணாவளத்திற்கும் இதுவரை அமைதியாக இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறு குற்றம் கூட இருப்பின் இது என்னுடைய முதல் ராகவேந்திரை பற்றிய கண்ணிப்பேச்சு. இது சிறிய குறைகள் இருந்தால் அதை பொறுத்தருளுமாறு கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.